இப்போ நீங்க ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமா தான் இருக்கு. நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அந்த படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னு உடனே இவர் எடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. தொடர்ச்சியா வில்லன் கேரக்டரே பண்றீங்க. இல்லைன்னா இல்லைங்க, இல்ல என்னன்னா நீங்க வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டா வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம், உடனே அதே மாதிரி கூப்பிடுறது. எல்லா படமும் அதே மாதிரி தான் எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தா என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்கு. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு நல்லா நடிச்சா பாராட்டுறாங்க, அதை ஏத்துக்கணும்னா கலாச்சாரம் ஏத்துக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏத்துக்கணும், நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். பட் சொல்ற விதம் இருக்கு, அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்துன்னு நான் மாத்திப்பேன். ஸோ வந்து என்னன்னா, ஸோ அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா, இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலான ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், அதனால நார்மலா ஒரு படம் பண்றாங்க, அந்த படம் பண்றாங்க. இப்போ அந்த படத்துல வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சுக்கல, ஒரு நார்மலா ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலயுமே நம்ம செகண்டரியா தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி, எனக்கு அது செட் ஆகல. ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியா, ரொம்ப கரெக்டா இருந்தா, ரொம்ப சூப்பரா இருந்தா மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன், எல்லாம் லீடா தான் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். யா, ஸோ பிரசன்ட் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா உங்களோட கேள்விகளை நீங்க வந்துட்டு கேட்கலாம். ஓகே, செக். செக் செக். இல்ல கலைஞர் நீங்களே வச்சீங்க, மைக்கை நீங்களே வைங்க. அதர் ஆக்டர்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க. இல்ல உங்களுக்கு வந்து மெட்ராஸ்ல வந்து மெட்ராஸ்காரனா நடிச்சிருந்தீங்க, சாமாந்தல அது மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ மெட்ராஸ்காரன் அதுல என்னவா நடிச்சிருக்கீங்க, எப்படி வந்திருக்கு? ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான பேர். மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ்காரன், நானா ஒரு புதுக்கோட்டைக்காரனா நடிச்சிருக்கேன் இதுல. அது ஃபர்ஸ்ட் ஒரு வித்தியாசமான விஷயம் தான். கண்டிப்பா எல்லா படமும் ஹிட் ஆகணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், பெரிய லெவல்ல வரவேற்பு பெறணும் தான் படம் பண்றோம், எல்லாருமே பண்றாங்க. அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையா ஜெனுவனா எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புறோம். என் கேரக்டருமே கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் அதான் நல்லா இருக்கும், பவர்ஃபுல்லான ஒரு இதுதான், ஒரு லீட் தான், நல்லா இருக்கும் பாருங்க. சரி, ஸோ இந்த நீங்க சாங் அந்த டான்ஸுக்குலாம் நல்ல ஃபேமஸ், தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெட்ராஸ்காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, மேட் இது. ஆனால் சாம் சிஎஸ் வந்து அந்த ஆர்டிஎக்ஸ் ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிங்கல்ல, அதுக்கு கூட என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னார். அதே போல் இங்கேயும் சாம் சிஎஸை பார்க்கவே முடியல உங்கள் மெட்ராஸ்காரன் படத்துக்கு, என்ன காரணம்? Why is he not here? But he was there, no, for the last event. Teaser launch வந்தாரு. Even பூஜா படம் பூஜைக்கு வந்த டீசர் லான்ச் இப்போ ஒரு ஸ்ரீலங்கையில் இருக்குதாங்க சொன்னேன். நிறைய படம் பண்றாங்க. கலைஞர்கிட்ட கொடுங்க இங்க. ஆனா இப்ப நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க, பார்ட்டியா உட்காந்துறாங்க ஃபர்ஸ்ட் ரோல, ஸ்டேஜ்ல சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலா அழுத்திடுறாங்க நீங்க. சரி, இப்ப வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து நல்ல புதுசா இருக்கு. இது யாருக்கிட்ட எடுத்துன்னு போனா சரியா இருக்கும்? ஏன்னா நீங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே எல்லா கவுன்சிலுமே, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒற்றுமையா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது வந்து என்னன்னா, இப்போ நீங்க ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமா தான் இருக்கு. நானுமே ரொம்ப ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அந்த படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னு உடனே இவர் எடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. 10 படம் வருதுன்றது ஓகே, பட் ஆனா வந்து இப்போ 10 படம் வெயிட் பண்றதுக்காக லாஸ்ட் மினிட்ல வரணும். இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க வரலன்னு, பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னே அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துட்டு போறது இல்லாம, அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன். அப்படி இல்லாம அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்தனா, ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ 2 படமோ, இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன படங்கள், புது ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகதீஷ் ப்ரோ, நான் ஏன் சொன்னேன்னா, ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் வரும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க, நியூ டைரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ் சொல்றோம், அதே மாதிரி எடுத்தோடனே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், பேன் இண்டியானிரும். ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு
அந்த கதை முடிவு பண்ண அது பேன் இந்தியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருப்பாங்க, கிடையாது. அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்டாக பண்ணாங்க, அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனுவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோம்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஹாஸ் டு டூ. அது முடிவு பண்ணும் அது எந்த இடத்துங்களுக்கு போகணுங்க. ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டைரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன். தொடர்ச்சியா வில்லன் கேரக்டரே பண்றீங்க. இல்லைங்க இல்ல என்னன்னா நீங்க வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டா வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? ஏங்க சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்தில், ஸ்டண்ட்டு தான். அப்படி இல்லை, நான் இப்போ நான் விஷயம்னு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து அதுக்கு என்னன்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி, ஏன்னா இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் ஒரு பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன். கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க. இங்கேயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்கு. மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க, நெகட்டிவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவாக 2-3 படம் வரும். இங்கே வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், உடனே அதே மாதிரி கூப்பிடுறது, எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதுறது மாதிரி சாவன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது, ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்கு. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு நல்லா நடிச்சா பாராட்டுறாங்களா, அதை ஏற்றுக்கணும்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்கணும், அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். பட் சொல்கிற விதம் இருக்கு, அது நல்ல விதமாக சொன்னா கண்டிப்பாக ஏற்றுன்னு நான் மாற்றிப்பேன். ஸோ வந்து என்னன்னா, ஸோ அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா, இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலான ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், ஆனால் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க, அந்த படம் பண்ணுறாங்க. இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சுக்கல, ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி, எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக ரொம்ப கரெக்டாக இருந்தால், ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவோம், இல்லை லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சரி சார், சரி சார். சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோவுக்கு கைத்தட்டல கம்மியாக இருந்தது, ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது, ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேறு மாதிரி இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க, எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க. இன்னும் அடுத்த படத்துலேருந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஐ மீன் இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறீங்களா? இல்லை என்ன சொல்கிறீங்க? சிம்பு சார் சொன்னீங்க, விஜய் சேதுபதி சொன்னீங்க, அஜித் சார் சொன்னீங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? இல்லை ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நண்பர்கள் பணம் செலவு பண்ணுறோம், காரணம் பணம் இல்லாத நேரத்துல இருந்தே நண்பர்கள் கூட இருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஓகே, பணம் இருந்தாத நண்பர் இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது, காரியவாதிகள். பணம் இல்லாத போதோ கஷ்டப்படும் போதோ ஜெயிக்கும் போதோ இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க தான் நண்பர்கள். இதுல வந்து பணத்தால சேர்த்த கூட்டங்கள் கிடையாது, பாசத்தினால அன்புனால சேர்த்த கூட்டங்கள். ஆமா ஆமா, அன்னைக்கும் அதான் அந்த கதைக்கு வந்துட்டீங்க சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட இந்த ஒரு 3 days பேக் கேட்டாங்க. நான் டீ விக்குத்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, நான் டீ விற்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான். நான் வந்து அப்போ பேக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், அவன் வந்து வேணாண்டா நீ இருறா நான் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கின்னு போறான். அந்த நண்பன் கார்த்தி இங்கதான் இருப்பான், இதோ இங்கதான் இருக்காம இருக்கான், என் கூட இருக்காம இருக்கான், அவன் தான் அந்த கார்த்தி. ஸோ நண்பர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பிரதர். பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, உயரத்து இருந்தாலும் சரி, நண்பன் எப்போ வாழ்க்கையில் முக்கியம். நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுவோம், கஷ்டத்தை நண்பர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி சேர்த்த கூட்டம் தான். சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரொடியூசர் கதெல்லாம் கேட்டிங்களா? நெக்ஸ்ட் ஹீரோ ஆயிடுவீங்க போல இருக்கே. ஐயோ பார்த்தா அதுவும் வாலி தான் எடுப்பாரா? யாரு? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. முதல்ல இப்ப எடுத்த படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதான் 10ஆம் ரிலீஸுக்குன்றது சடனா பிளான் எடுத்து பண்ணும்போது ஒர்க் நிறைய இருக்கு, நிறைய போக வேண்டியது இருக்கு, போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. முதல்ல அதை பத்தி யோசிப்போம், அடுத்த படத்தை பத்தி யோசிப்போம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை இதுல மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு, ஸோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்? ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு, லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு, டான்சிங்கும் பர்ஃபெக்டா இருந்தது. பட் இது டைரக்டர் மட்டும் தான் யோசிச்சாரா இல்ல நீங்க? இல்ல நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணதுதான், டிஸ்கஸ் பண்ணது அந்த சாங்.
பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ண வேற ஒரு சாங் போகலாம்னு நினச்சோம். அதே அலைப்பாயுதே படத்தில் ஃபர்ஸ்ட் சாங் அந்த கல்யாண சாங் வரும் பாருங்க, அதில் அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போகலான்னு இருந்தோம். சார் அதை விட வந்து காதல் சோழ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னு அப்புறம் கடைசியாக வந்து இந்த பாட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணது சார். சரி, இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவலில் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்கில் ஏதாவது போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? டைரக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா? படத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா உங்களை? ஓரளவுக்கு இருக்கு. அப்படி இல்லைண்ணே, இப்போ எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது, நான் புதுக்கோட்டை. ஆனா வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. ஆனா இப்பவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ்காரன் வந்துட்டான், மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டான், இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி. இன்னொன்று, சினிமாவில் எப்படி சொல்றது, காலங்காலமாக காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ள நாங்கள் போல, நீங்களும் நானும் எல்லாரும் பேசுற ஒரு வழக்கு தமிழுக்குள்ள தான் அந்த படம் டிராவல் ஆகுது. ஸோ இதுதான் கலைனா இல்ல, ஆக்சுவலா எல்லாம் நீங்க அங்க சொல்லும் போது மலையாளத்துல இருந்து இங்க வராங்க, தெலுங்குல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமால படங்கள் வந்து ஜாதி ரீதியா ஆயிடுச்சு. இப்ப மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்ட்ல இல்ல, பட் ஆனா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஸ்பெசிபிக்கா உங்ககிட்ட இல்லைங்க. நம்ம அது கிடையாது, நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும். என்னன்னா, நம்ம யாரை ஒருத்தரை சரியா காட்டுறோமோ அது பிரச்சனை இல்லை, யாரையுமே தவறா காட்டக்கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க பெருமை பேசுற, நான் என்ன சொல்றேன், உங்களை பத்தி நம்ம ஒருத்தரை பத்தி பெருமையா பேசுறோம், அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்க விருப்பம், அவங்களோட கல்ச்சரா இருக்கலாம், முறையா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்காக நீ மற்றவங்கள தப்பா காட்டக்கூடாது, மற்றவங்கள தாழ்த்தி காட்டக்கூடாது, அதுதான் லாஜிக், அவ்வளவுதான், சிம்பிள். சூப்பர். மச்சான் வந்திருக்காங்க, மனோஜ் ஆயிடா, நல்லா இருக்க வாலி என்ன இங்க என்ன? இப்போ ஒரு டைரக்டருக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கும், படம் ரிலீஸ் ஆகுறதுன்ட்டு. ஆனா என்னன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது வந்து பெரிய கனவு. அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க. இப்போ வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கு? அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ப்ரொடியூசர் தான். ஸோ அவருக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பொங்கலுக்கு நம்ம படம்லாம் வருமா அப்படின்னு யோசிப்போம்ல, ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, பெரிய விஷயம் தான். இன்னும் கொஞ்ச நேரம், அவ்வளவுதானே, ஒரு 5 minutes மட்டும் எல்லாரோட அன்பு மட்டும் முடிச்சீங்கன்னா அவ்வளவுதான். தேங்க்யூ. முடியுது. என்னடா தினேஷ் ஒரு 5 நிமிஷம் முடிய போகுது. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, முடிய போகுது. அண்ணா ஒரு நல்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா உங்களோட அன்பு மட்டும் கொடுத்தா உட்காருங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் முடிய போகுது, போயிடலாம். 5 minutesல எல்லாமே முடிய போகுது. ஏறுண்ணா, உட்காருங்கண்ணா, முடியுதுண்ணா. வழி இவ்வளவு நேரம் கொடுத்துட்டீங்க உங்களோட அன்பு. இன்னும் கொஞ்சம் ஒரே 5 நிமிஷம் தானே, ப்ளீஸ்ண்ணா. தேங்க்யூ. ஓகே, அடுத்த கேள்வி யாராச்சும் கேக்குறீங்களா? ஓகேவா? யா, தேங்க்யூ so much. இருக்கா? டன். என்னது? ஓகே, பத்திரிகையாளர்கள் உங்க ஒன் செகண்ட் பேசலாமா? ஓகே, பத்திரிகையாளர்கள் உங்க சார்பா ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா உங்களை வச்சு படத்தோட பாட்டும் ப்ளஸ் ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணிடலாம். ஆமா, மூத்த பத்திரிகையாளர் 4 பேர், நீங்களே யாராவது சூஸ் பண்ணி அனுப்புங்க. ஒரு 4 பத்திரிகையாளர்கள் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நிகழ்வை ரொம்ப அழகா, இதுவரைக்கும் நிகழ்ந்திராத ஒரு அற்புதமான நிகழ்வா மாத்திரலாம். யா, ப்ளீஸ் பத்திரிகையாளர் நீங்கள் அனைவரும் வந்து இந்த அண்ட் ஆடியோ லான்ச், அதாவது இசை தட்டை நிகழ்வை சிறப்பிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ள, மெட்ராஸ்காரன் குழுவினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மெட்ராஸ்காரன் படத்துல நடிச்ச
அனைத்து காஸ்ட் அண்ட் குரூ நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறவங்க அந்த இந்த நிகழ்வை வந்து அப்படியே பதிவா எடுத்துக்கோங்க. வீடியோ ரோலிங்கா? ஓகே, இருமா ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் இருங்க, அப்புறமா போட்டோஸ் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ஓபன் பண்ணோம். கொஞ்சம் மேல மைக் வாங்க. ஓகேவா விஷுவல்ஸ்? சார் ஒன் செகண்ட். இப்போ பிக்சர் சார், பிக்சர் இப்போ ஃபோட்டோஸ்க்கு ஸ்ட்ரைட்டா பாருங்க சார். ஸ்ட்ரைட்டா கலை சார் 1 மினிட். செந்தில் கரெக்டா வருதா பாரு. போட்டோஸ் ஓகேமா? நன்றி. தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றிகள் கோடி. இவ்வளவு நேரம் அருமையா. ஓகே. அண்ட் இதை தாண்டி டெஃபினட்டா அண்ட் இன்னொன்னு, இதெல்லாம் தாண்டி என்னோட நண்பி அகல்யா அவர்கள் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, ஈபியா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு நடிகை நடிகை, நல்ல நண்பி ஈபி. ஓகே, ஃபைனலா ட்ரெய்லர் வந்து ப்ளே ஆக போகுது. பாக்குறவங்க பாருங்க, கிளம்புறவங்க கிளம்பிக்கோங்க. ஓகேவா? சூப்பர். ஓகே ஓகே ஒண்ணும் இல்ல, கேமரா எடுத்தது